அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு என்ன பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா குளோபல் மெட்ரோ கமெஸ்க்கு வந்திருக்கிறோம். மீண்டும் உங்களை குளோபல் மெட்ரோ கமெஸ்ல சந்திக்கிறோம். இன்றைக்கு குளோபல் மெட்ரோ கமெஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா குளோபல் மெட்ரோ கமெஸ்ல இன்னைக்கு மழலைகள் கண்காட்சியை பார்க்க போறோம். சரிதானே? இந்த ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகள் எல்லாம் 4 வயசு 5 வயசு 3 வயசு பிள்ளைகள் எல்லாம் இந்த ஸ்கூல்ல எக்ஸிபிஷன் செய்திருக்காங்க, கண்காட்சியே செய்திருக்காங்க. அதனால அவர்களோட நாங்க சென்று உரையாடி அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள்ன்றதை பார்க்க போறோம். வாங்க போய் பார்ப்போம். அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். இன்று எமது மழலை செல்வங்களினது கண்காட்சி, மழலை கண்காட்சி இன்று நடைபெறப் போகின்றது. அது எமது பிள்ளைகளின் திறமைகள், சிந்தனைகள், படைப்பாற்றல்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் எங்களோட மழலை கண்காட்சி இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. இந்த கண்காட்சியில எமது சிறார்கள் தமது கைவண்ணத்தால் உருவான பல படைப்புகள், அவர்களின் சிந்தனைகள், கற்றல் அனுபவங்கள் மற்றும் திறமைகள் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த ஒரு சிறிய குழந்தை தன் கைகளால் உருவாக்கும் சிறிய பொருளுக்கு பின்னால் அதன் மிகப்பெரிய கற்பனை முயற்சியும் இருக்கிறது. இந்த மழலையல் கண்காட்சி நடைபெற போகின்றது. இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பார்வையிட்டு சந்தோஷப்படுங்கள். குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான மலைகளுடைய கண்காட்சியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கே அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். பணிப்பாளர் ரோனிசர் அவர்களுடைய தலைமையிலே, நிஷாந்த் மிஸ் அதிபர் அவர்களுடைய தலைமையிலேயும் இந்த நிகழ்வுகள் ஆர்வமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினர்களாக மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார், நெல்லடி சென்ட்ரல் ஸ்கூலுடைய ஓய்வு பெற்ற அதிபர் மற்றும் அவருடைய துணைவியார் கலைவதனி ஆசிரியர் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார். தொடர்ந்து டொரின் மன்மதநாயகம் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆலோசகர் அவர்களையும் இந்த நேரத்திலே என் முகத்தோடு வரவேற்று, மற்றும் எமது மழலைகளுடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் மற்றும் மழலைகள் இங்கே வந்த அனைத்து மழலைகளையும் அன்போடு என் முகத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கின்றோம். விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வாக, முதல் நிகழ்வாக அந்த மழலைகள் இந்த பிரதம விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெறும். நன்றி. அந்த விருந்தினர்களை கௌரவித்த மாணவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து, குளோபல் மெட்ரோ கமெஸ் 2026ஆம் ஆண்டுக்கான மலைகளுடைய கண்காட்சியிலே முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வு. அந்த முதல் மங்கள விளக்கேற்றுவதற்காக கிருஷ்ணகுமார் சார் அவர்களையும், தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக கலைவதனி ஆசிரியர் அவர்களையும், தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக டொரின் மன்மதநாயகம் ஆசிரியர் ஆலோசகர் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக குளோபல் மெட்ரோடைய பணிப்பாளர் ரோனிசர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக குளோபல் மெட்ரோடைய அதிபர் நிஷாந்த் ரோனி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்ற ஆசிரியர்கள் சார்பில் ஒருவரை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து பெற்றோர்கள் சார்பில் ஒரு வேலையை மங்கள விளக்கேற்று. நன்றி. தொடர்ந்து மாணவர்கள் சார்பில் ஒருவர். மங்கள விளக்கேற்றிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குளோபல் மெட்ரோ கமிஷனுடைய 2026ஆம் ஆண்டுக்கான இந்த மழலைகள் கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள், அதிபர், ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று, தொடர்ந்து இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக குளோபல் மெட்ரோ கமிஷனுடைய பணிப்பாளர் சிற்றுரை இடம்பெறும். மதிப்புக்குரிய விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கும் திரு கிருஷ்ணகுமார் சார் அவர்களே, பாரியார் அவர்களே, கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி டொரின் மன்மதநாயகம் அவர்களே, மற்றும் என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்று நாம் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு நாளாகும். மழலைகளின் உலகம் என்பது சிரிப்பும் சந்தோஷமும் கற்பனையும் நிறைந்த ஒரு அழகான உலகம். அந்த அழகான உலகத்தின் திறமைகளை, சிந்தனைகளை, படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மழலைகள் கண்காட்சி. இன்று இந்த கண்காட்சியில் நமது சிறார்களின் கைவண்ணத்தில் உருவான பல்வேறு படைப்புகள், அவர்களின் சிந்தனைகள், கற்றல் அனுபவங்கள் மற்றும் திறமைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு பின் பெரும் உழைப்பு உள்ளது.
உண்மையில் ஒரு சிறிய குழந்தை தன் கைகளால் உருவாக்கும் ஒரு சிறிய பொருளுக்கு பின்னால் அதன் மிகப்பெரிய கற்பனையும் முயற்சியும் இருக்கின்றது. அதனால் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு படைப்பும் ஒரு சாதாரண பொருள் அல்ல. அது ஒரு மழலையின் கனவு, ஒரு மழலையின் கற்பனை, ஒரு மழலையின் முயற்சியாகும், ஒரு மழலையின் வெற்றியாகும். உண்மையில் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு அயராது உழைத்த நமது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், பிள்ளைகள், அனைவரையும் ஊக்குவித்த நலம் விரும்பிகள் அனைவருடைய முழு உழைப்பும் இந்த கண்காட்சியில் அடங்கியுள்ளன. இந்த விழாவுக்கு நாங்கள் ஒரு பிரதம விருந்தினராக அழைப்பதற்கு நாங்கள் கேட்ட கிறிஸ்துமஸ் கேட்ட நேரம் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காது அவரும் அவருடைய பாரியார் அவரும் எவ்வளவு வேலைப்பழுக்கள் மத்தியில் உள்ளவர்கள். அதே நேரம் இன்றைக்கு எமது எந்த நிகழ்வு எடுத்தாலும் எமக்கு உறுதுணையா இருப்பவர் எமது டொரின் மிஸ் அவர்கள். முன்னாள் ஒரு வலய அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒரு ஆசிரியர் ஆலோசகர் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த மூவரும் இந்த கல்வித்துறைக்கு, இந்த வடமராட்சி மண்ணுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு சேவையை வழங்கியுள்ள அர்ப்பணித்த ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு கல்வியாளர் ஆவார்கள். சோ இந்த விழாவிற்கு அவர்கள் வந்து இந்த மாணவ செல்வங்களின் இந்த கண்காட்சியை சிறப்பிப்பதற்கு வருகை தந்ததற்கு எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இது சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்த நிகழ்வு ஒரு சிறந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். தலைமை உரையை வழங்கி இருக்கின்றார் சார் அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் கிருஷ்ணகுமார் சார் அவர்களுடைய ஒரு உரை இடம்பெறும். இன்றைய இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக உங்களை அழைத்ததற்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் ரோனி சார் அவர்களே, இதனுடைய டைரக்டர் நிசாந்தினி ரோனி அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வலய கல்வி பணிமனையினுடைய முன்னாள் ஆசிரிய ஆலோசகர் டொரின் மன்மதநாயகம் அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தினவியார் அவர்களே, மற்றும் ஆசிரியர்களே, இங்கு இருக்கின்ற மாணவர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இந்த மழலைகளினுடைய இந்த ஆவல், இந்த அவர்கள் செய்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு காட்சி பொருட்களும் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு, எங்களுடைய டிரெக்டர் சொன்னது போன்று மிகப்பெரிய ஒரு கனவினுடைய வெளிப்பாடு. அதனை பார்வையிடுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வியிலே 3 படிநிலைகள். முதலாவது அறிவு, அடுத்தது திறன், அடுத்தது மனப்பாங்கு. இந்த இவர்களுடைய ஆரம்ப நிலையிலேயே இந்த 3ஐயும் விருத்தி செய்வதற்கான கலை திட்டம் ஒன்றை கொண்டதாக இருக்கின்றது. அதிலே இந்த பொருட்காட்சி அவர்களுடைய மனதில் இருக்கின்ற படிமாங்களை வெளி கொண்டு வருகின்ற ஒரு திறன் வெளிப்பாடாகும். இதை மிக சிறப்பாக இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக நடாத்தி வருவதை நாம் அறிவோம். அதே போன்று பல்வேறு நிகழ்வுகளை நடாத்தி இந்த சிறுவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய அடுத்த படிநிலைக்கு ஆயுதப்படுத்தி கொண்டிருப்பதிலே மிக பெரும் பங்கை இந்த வடமராட்சியில் ஆற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றி கூறுவதுடன் இந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, இவர்களோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் இவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்விலையும் மிக மிக அற்புதமாக தங்களுடைய சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, இவர்களை நம்பி இங்கே தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நிகழ்வின் விருந்தினர்களை அந்த அரங்கை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான மழலைகளுடைய கண்காட்சியினுடைய அரங்கினை திறந்து வைக்கும் நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர் மற்றும் மழலைகள் இணைந்து அந்த அரங்கை திறந்து வைத்திருக்கிறார்கள். நன்றி. வாட்டர் சைக்கிளிங் பூமியின் மேலே இயற்கை முறையில் சுற்றி வருவதால் நீர் சுழற்சி. இதென்னென்றால் எவாப்பரேஷன்.
அதுதான் precipitation. மழையா பொழிஞ்சது ஆறுகள் குளங்கள் உண்டாக போய் கடல்ல சேருமா. அதான் கலெக்ஷன். தம்பி வணக்கம். இதுல என்னென்ன செய்து வச்சிருக்கிறீங்க எங்களுக்கு காட்டுங்க. இதுல என்னென்ன இருக்குது? பூக்கூட, கை விளக்கு, பாக்குரல், வெற்றிலப்பட்டி. சரி, ஓகே. இதெல்லாம் பழைய காலத்துல இருந்த பொருட்கள். இதெல்லாம் இப்ப உங்களோட வீட்டுல பாவிச்சு கொண்டிருக்கிறீங்களா இப்படியான பொருட்கள்? ஓ சரி, ஓகே. நல்ல அழகா நல்ல பித்தளை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. இல்ல. இதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? இதுக்கு என்ன பேரு? மூக்கு பேணி. சரி, அப்ப இதுல ஒரு பொருள் இருக்கு. இதுக்கு என்ன பெயர்? பாக்குரல். பாக்குரல். அதுல என்ன செய்வீனம்? பாக்கு எடுக்கிறோம். சரி, ஓகே. நன்றி. வணக்கம் தம்பி. தம்பி இந்த பேர் என்ன? கோஷியன். கௌஷிகன். சரி, கௌஷிகன் வந்து எந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீர்கள் இன்னைக்கு இந்த கண்காட்சியில? ஆட்டோமேட்டிக் லைட். ஆட்டோமேட்டிக் லைட். ஆட்டோமேட்டிக் லைட் என்ன சொன்னா என்னத்துல வேலை செய்யுது? இரவுல வேலை செய்யுமா? சரி, அப்ப அத செய்து காட்டுங்க பாப்போம் எங்களுக்கு. இப்ப என்ன செய்யுது அது? இரவுல ஆட்டோமேட்டிக் லைட் எரியும். சரி, இப்ப இரவுல வந்து பகல் இருக்கிற சூரியன் மறைஞ்ச உடனே, நிலா வந்த உடனே, இரவான உடனே இந்த லைட் எல்லாம் எரியும். அப்படியா? சரி, ஓகே. அது எப்படி வேலை செய்து இறங்குறா? செய்து காட்டுங்க திருப்பி. இப்ப பகலாக போகுது. இப்ப சொல்லுங்க. சூரியன் உதிக்குது. இப்ப சூரியன் உதிக்குது. அப்ப லைட் எல்லாம் நூண்டுடுது. சரி, இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப என்ன நடந்தது? ஆட்டோமேட்டிக் லைட் தானா பத்திடுது. இரவான உடனே ஆட்டோமேட்டிக் லைட் தானா பத்திடுது. சரி, இதெல்லாம் யார் யார் செய்தது? நான். தனியவா? அப்பா. அப்பா. சரி, ஓகே. அப்ப அப்பாவோட சேர்ந்து நீங்களும் இந்த உதவி எல்லாம் செய்தீங்களா? சரி, ஓகே. நல்ல வடிவா அழகா செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். Thank you. உங்களோட பேர் என்ன? அனந்தியா. அனந்தியா. சரி, இப்ப இது யார் உங்களோட செய்தது? இதெல்லாம் உங்களோட அண்ணாவா? அப்பா. சரி, அப்பாவோட இருந்து நீங்களும் இதெல்லாம் செய்தீங்களா? சரி, வார வருஷம் நீங்களும் எங்களுக்கு இதை விட பெருசா செய்து காட்டணும், வித்தியாசமா ஒன்று செய்து காட்டணும். சரியா? சரி, ஓகே. நன்றி. சரியா? இது என்ன செய்திருக்கிறீங்க? ஓ இது என்ன சீசன்? இது விண்டர். இது சரியா? சரி. செய்தது நீங்கள் தானே? ஓ நல்லதானே? வடிவாயிருக்கு. ஓகே. எத்தனை வயது? 5 வயசு. அப்ப போடுங்குவோம், லைட் போடுங்குவோம். சரி. இப்ப சரியா? இது என்ன மகான்? 5 காட்டுங்க பாப்போம். சரி சரி சரி, நல்லா இருக்கா? காட்டுங்க. உங்களோட பேர் என்ன? சரி, என்ன செய்து காட்ட போறீங்க? இந்த மயில் என்ன செய்யுது? எத்தனை வயது உங்களுக்கு? 5 வயசு. சரி, எப்ப பெரிய பள்ளம் போறீங்க?
ஓ அடுத்த வருஷம் ஆ சரியா உங்களோட பேரு சொல்லுங்க ஜுதிஸ்தா இது என்ன செய்கிறீங்க அகாரியம் ஸ்கூல் ஆ உங்களோட பேர் என்ன உங்களோட பள்ளிக்கூடத்தின் பேர் குளோபல் மெட்ரோ மெட்ரோ கேம்பஸ் கேம்பஸ் வணக்கம். வணக்கம் பிள்ளைக்கு என்ன பெயர்? ஆராதனா ஆராதனா. சரி, ஆராதனா எங்க இருந்து வாரீங்கள்? எந்த இடம் கூட? வரணி வாரணி. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்கள் இப்ப? குளோபல் மெட்ரோ கேம்பஸ் ப்ரீ ஸ்கூல் குளோபல் மெட்ரோ கேம்பஸ் ப்ரீ ஸ்கூல். சரி, இப்ப பிள்ளைக்கு எத்தனை வயசு? 5 5 வயசு. சரி, இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? ஃபுட் பிரமிட் ஃபுட் பிரமிட். சரி, ஃபுட் பிரமிட்ல என்ன மாதிரி இருக்குதுன்னு எங்களுக்கு விளக்கப்படுத்துவீங்களா? ஃபுட் பிரமிட் என்றது நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் எங்களோட சாப்பாடும் நாங்கள் என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும்ன்ற மாதிரி. சரி, இப்ப இதுல என்னென்ன இருக்குன்றத எங்களுக்கு ஒரு காட்டுவீங்களா? நீங்க தொட்டு காட்டுவீங்களா? என்னென்ன இருக்குன்றத தொட்டு காட்டுங்க பாப்போம். ஃபுட் பிரமிட பத்தி எங்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் தாங்க பாப்போம். சொல்லுங்க. இது சீனி, அது சீனி. இது சாக்லேட், சாக்லேட். இது எண்ணெய். எண்ணெய். சரி, இப்ப அதால என்ன வரும் உங்களுக்கு? என்ன செய்யணும்? அதை நிறைய சாப்பிடணுமா? கொஞ்சம் குறைவா சாப்பிடும். குறைவா சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டா என்ன நடக்கும்? கொழுப்பு கொழுப்பு வரும். சரி, அடுத்ததான் என்ன இருக்குது? ஒரு 2 பொருள் சொல்லுங்க. அடுத்த இதுல வந்து என்ன இருக்குது? பால், பால் இருக்குது. வேற என்ன உண்டு? ஜோக்கேட். சரி, அப்ப அது என்ன மாதிரி சாப்பிடணும்? அது சாப்பிட்டால் உங்களுக்கு வலிமை வரும். வலிமை வரும். அதே அளவோட சாப்பிடணும். அப்படியா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்ததா என்ன இருக்கு? பழங்கள், பழங்கள் இருக்கு. ஃப்ரூட்ஸ் இருக்கு. சரி, ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிடலாமா? சரி, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா என்ன நடக்கும்? விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும். அப்படியா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்ததா கடைசியில என்ன இருக்குது? மாச்சத்து. மாச்சத்து. சரி, மாச்சத்து நிறைய சாப்பிடலாம். எது கூட சாப்பிடணும்? புட்டோதகள். கீழே இருக்கிறது மாச்சத்து உள்ள சாப்பாடெல்லாம் கூட சாப்பிடணும். சரி, இதெல்லாம் யார் உங்களுக்கு படிப்பிச்சது? அம்மா. அம்மா. சரி, நல்ல ஒரு அழகா படிப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க. சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு யார் யார் உதவி செய்தது உங்களுக்கு? அப்பாவும் அம்மா. அப்பாவும் அம்மா. நீங்களும் சேர்ந்து செய்தீங்களா? சரி, ஓகே. வாழ்த்துக்கள். நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. வார வருஷம் ஸ்கூலுக்கு போறீங்க அப்படித்தானே? சரி, ஓகே. நீங்க நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரிதானே? நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம். தம்பிக்கு என்ன பெயர்? ஆதர்ஸ். ஆதர்ஸ். சரி, ஆதர்ஸ் இன்றைக்கு இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க எங்களுக்கு? ரோட் கிராஸ். சரி, ரோட் கிராஸ் சொல்லி சொன்னா என்னது? இதுல இருக்கிறது என்னது? ரெயின். சரி, இப்ப இதுல ரோட் கிராஸ்ல என்ன செய்து காட்டி இருக்கீங்க? ரோட் கிராஸ்ல என்னென்ன பொருள் இருக்குன்றது, என்னென்ன செய்யணும்ன்றத சொல்லி காட்டுங்க எங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்குது. கடை இருக்குது. சரி, வேற சொல்லுங்க. வேற முன்னால கோன் அடிக்க கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால கோன் அடிக்க கூடாது. வேற என்ன செய்யக்கூடாது? குப்பை போடுற இடத்துல குப்பை போடணும். குப்பை போடுற இடத்த குப்பை போடணும். வேற இதுல என்ன செய்யணும்? அதெல்லாம் நடந்து போகணும். அப்படியே. சரி, அங்கால இருக்கிறது என்னது? என்ன கடவை போடுறீங்க? கைன் போய்க்காத திறந்திருக்கா கூடி இருங்க. கைன் போய்க்காத கடக்க கூடாது. சரி, ஓகே. இதெல்லாம் யார் செய்தது? அப்பாவும் நானு. அப்பாவும் நீங்களும். சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தங்கச்சி வணக்கம். சரி, தங்கச்சிக்கு என்ன பெயர்? பபிஸ்னா. சரி, பபிஸ்னா இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு? நீர் நீர் ஏரியா நீர்வீழ்ச்சியா? சரி, அப்ப இந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் யார் செய்தது? சரி, நீர்வீழ்ச்சி எங்க இருக்கும்? நீர்வீழ்ச்சி எங்க இருக்கும்? மலையில இருக்கும். சரி, மலையில ஓடுற நீர்வீழ்ச்சி எங்க போய் சேரும்? ஆறு குளங்கள்ல போய் சேரும். அப்படியா? சரி, ஓகே. அப்ப நீர்வீழ்ச்சிகள் நீங்க போயிருக்கிறீங்களா? சரி, அப்ப நீர்வீழ்ச்சியில என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். இது என்னது?
மலை மேல. சரி, வேற என்ன இருக்கு இதுல? காட்டுங்க அப்ப. எதால தண்ணி ஓடுதுன்றத காட்டுங்க எங்களுக்கு. அங்க போகுது. சரி, ஓகே. அதால நீர்வீழ்ச்சி போகுது. இது கூட செய்து வச்சதுல வேற என்ன இருக்குது? வீடு இருக்குது. நீர்வீழ்ச்சி பக்கத்தையே வீடு இருக்குது. அப்படியா? சரி, ஓகே. அந்த வீட்டுல யார் இருக்கிறது? நீங்களா? சரி, நல்லா அழகா செய்திருக்கிறீங்க. வேற என்ன எல்லாம் செய்திருக்கிறீங்க? கிணறு கிணறு இருக்குது. எங்க இருக்கு கிணறு? நல்லா அழகா இருக்கு. வேற என்ன இருக்கு? இது என்னது? குட்டி வீடு ஒண்ணு செய்திருக்கிறீங்க. சரி, ஓகே. நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து செய்திருக்கீங்க. சரி, இஞ்சால இருக்கிறது என்ன செய்து வச்சுக்கிறீங்க? எழுத்துக்கள். அது என்ன எழுத்துக்கள் அது? ஓகே. சரி, இப்ப காவன்னா கீழா. சரி, இப்ப நான் ஒரு இடத்தை வைக்கிறேன். அது என்னன்னு சொல்லி சொல்லணும். சரிதானே? சரி சரி, இப்ப என்னது? சரி, இதெல்லாம் அழகா செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சரி, இந்த ஒட்டு சித்திரம் எல்லாம் யார் செய்தது? அப்பா. சரி, ஓகே. நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கஸ்மிதா. சரி, கஸ்மிதா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? குளோபல் மெட்ரோ கேம்பஸ். சரி, இன்றைக்கு கஸ்மிதா இன்றைக்கு இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? வண்ணாத்தி பூஞ்சி. சரி, வண்ணாத்தி பூஞ்சியின் வட்டம். அப்ப அது எப்படி வண்ணாத்தி பூச்சி உருவாகிறது காட்டுங்க பாப்போம் எங்களுக்கு. முட்டை. ஓகே. கூட்டுப்புழு. பட்டர்ஃப்ளை. சரி, இப்ப முட்டையில இருந்து புழுவா மாறி, புழுவுல இருந்து கூட்டுப்புழுவா மாறி பட்டர்ஃப்ளையா மாறுது. சரி, பட்டர்ஃப்ளை வந்து என்னென்ன கலர்ல இருக்குது? ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, கிரீன். சரி, ஓகே. எல்லா கலர்லயும் இருக்குது. பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு பாத்துருக்கீங்களா? ஓகே. சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. சரி, இதெல்லாம் யார் பிள்ளை கொட்டி தந்தது? நீங்களா ஒட்டினீங்க? சரி, நல்ல அழகா ஒட்டி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். பிள்ளைக்கு எத்தனை வயசு? 5 வயசு. சரி, ஓகே. வணக்கம். பிள்ளைக்கு என்ன பெயர்? ஆரா. சரி, ஆரா இன்றைக்கு இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? சரி, காத்தாடி செய்து வச்சிருக்கீங்க. காத்தாடி என்னத்துல சுத்தும்? காத்திருந்தாதான் காத்தாடி சுத்தும். அப்படியா? சரி, அப்ப எப்படி சுத்தம் பண்றது? சுத்தி காட்டுங்க பாப்போம். அப்ப அதுல எல்லாம் லைட் எல்லாம் இருக்குது. சரி, எப்படி சுத்தும்? சரி, ஓகே. இதெல்லாம் யார் செய்தது பிள்ளைக்கு? சரி, ஓகே. சரி, இப்ப இதெல்லாம் வந்து செய்ய நீங்கள் பாத்தீங்களா? எப்படி செய்ததுன்னு எல்லாம் பாத்தீங்களா? சரி, ஓகே. அப்ப உங்களை தனியா செய்ய விட்டா செய்வீங்களா ஸ்கூல்ல? சரி, ஓகே. சரி, அப்ப இந்த காத்தாடியோட சுத்தி காட்டுங்க அப்படின்னு சுத்த போதுங்க. சரி, ஓகே. நல்ல அழகா இருக்கு. சரி, இதுல காத்தாடி சுத்தம் கீழே லைட் தெரியுமா? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தம்பி வணக்கம். வணக்கம். தம்பிக்கு என்ன பெயர்? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்கள்? குளோபல் மெட்ரோ கேம்பஸ். தம்பிக்கு எத்தனை வயசு? 5 வயசு. சரி, இன்னைக்கு குளோபல் மெட்ரோ கேம்பஸ் கண்காட்சி நடக்குதா? சரி, கண்காட்சியில நீங்க என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? நீர் சுத்திகரிப்பு. சரி, நீர் சுத்திகரிப்பு எப்படி நடக்குது எங்களுக்கு செய்து காட்டுவீங்களா? எப்படி இதுல வந்து என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லுவீங்களா எங்களுக்கு? முதலாவது மேல இருக்கிறது என்னது? கல்லு. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது தொட்டு தொட்டு காட்டுங்க. கொஞ்சமா கிட்ட வாங்க. சரி, அப்ப ஒவ்வொரு கப்பா தொட்டு காட்டுங்க. நீங்கள் முதலாவதா இருக்கிறது என்னது? மேல இருந்து கரி, மண், பஞ்சு, கடைசியா தண்ணி. சரி, இப்ப இதுல என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு செய்து காட்டேலுமா உங்களால? சரி, செய்து காட்டுங்க பாப்போம். இப்ப இது என்ன கலர்ல இருக்குது? மஞ்சளா இருக்குது. இப்ப மஞ்சளா இருக்கிற தண்ணி எப்படி மாறப்போகுது? நல்ல தண்ணியா மாறப்போகுது. சரி, விடுங்க. சரி, இப்ப என்ன நடக்குது? இப்ப மேல விட்ட கல்லுக்கு விட்ட தண்ணி ஊறி கரிக்குள்ள வந்து பேந்து அடுத்ததா மண்ணுக்கு வந்து மண்ணுல இருந்து பஞ்சுக்க வந்து கடைசியா என்ன கலர்ல வருது தண்ணி? நல்ல தண்ணியா வருது. சரி, அப்ப இதெல்லாம் யார் பிள்ளைக்கு சொல்லி தந்தது? அப்பா. இதெல்லாம் செய்யறதுக்கு யார் யார் உதவி செய்தது? அப்பாவும் நீங்களும். நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இப்ப இதை தனியா செய்ய விட்டா நீங்க செய்வீங்களா? இனிமேல் உங்களுடைய ஸ்கூல்ல போய் எல்லாருக்கும் விளங்கப்படுத்துவீங்களா?
சரி, இப்ப இனிமே பின்னுக்கு வாராக்கள் எல்லாருக்கும் சொல்லணும், சரிதானே? இப்ப இதெல்லாம் என்ன மாதிரி வேலை செய்தது எல்லாருக்கும் சொல்லணும், சரிதானே? சரி, ஓகே, வாழ்த்துக்கள். தம்பிக்கு என்ன பேர்? சரி, இதுல என்ன செய்து வச்சிருக்கீங்க? இதுல என்ன இருக்குது சொல்லுங்க. சரி, அப்ப இது என்னது? என்ன செய்து வச்சிருக்கீங்க இந்த இடத்துல? ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? 3 transport. 3 டிரான்ஸ்போர்ட் இருக்குது. என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது? தொட்டு காடுங்க. Air transport. ஏர் டிரான்ஸ்போர்ட் இது சொன்னீங்க. இதுல என்னென்ன வாகனம் இருக்குது? Aeroplane. Helicopter. Bus. சரி, அடுத்ததா வந்து என்னது? Sea transport. சி டிரான்ஸ்போர்ட். சரி, சி டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன வாகனம் இருக்குது? Kapal. Boat. போட். சரி, அடுத்ததா என்ன இருக்கு? Land. லேண்ட் டிரான்ஸ்போர்ட். சரி, லேண்ட் டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன வாகனம் இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். Bus. Motorcycle. Car. கார் இருக்குது. சரி, இப்ப இது என்ன வாகனம்? ட்ரெயின் ரோட்ல போகுமா? என்னதுல போகும் ட்ரெயின்? தண்டவாளம். தண்டவாளம். சரி, ஓகே. இதெல்லாம் யார் செய்தது? Appa. அப்பா நீங்களும் சேர்ந்து செய்தீங்களா? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தம்பிக்கு எத்தனை வயசு? 5 வயசு. தம்பிக்கு என்ன பேர் சொன்னீங்க? Musical. சரி, ஓகே, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். Vanakkam. வணக்கம். சரி, பிள்ளைக்கு என்ன பேர்? Ritika. ரித்திகா. சரி, இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க காட்டுங்க. பெல் வெல் இருக்கு. வேற? Kadal. கடல். Waterfall. வாட்டர்ஃபால். சரி, இதெல்லாம் என்ன சம்பந்தமானது? நீர் சம்பந்தமானதா? நீர்வீழ்ச்சிகள் சம்பந்தமானதா? சரி, இப்ப வெள்ளைக்கு இதுக்கு என்ன கிடைக்கும்? Tanni. தண்ணி. சரி, இப்ப இது லேக்குக்கு என்ன கிடைக்கும்? Meat. மீன் இருக்கும், தண்ணி இருக்கும். சரி, வேற என்ன இருக்கு? சரி, இது என்னது? Water. குழாய் கிணறு, அப்படியா? சரி, ஓகே. சரி, வேற என்ன இருக்கு உங்களுக்கு? சரி, Rain. சரி, ஓகே, ரெயின். சரி, மழை வரப்போகுது. சரி, வேற என்ன இருக்கு? இது என்ன சாமானது? Pond. பாண்ட். சரி, வேற? இதெல்லாம் வந்து நீர் சம்பந்தமான இதெல்லாம் காட்டியிருக்கீங்க. நீர்வீழ்ச்சிகள், நீர்கள் சம்பந்தமானதை காட்டியிருக்கீங்க, அப்படியா? Source of water. சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அப்படி என்ன சொன்னா என்னது? நீரை நீரை. நீர பெருமிடங்கள். சரி, நீர பெருமிடங்கள். சரி, திருப்பி என்ன சொல்லுங்க? நீர பெருமிடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. இது என்னது? நான் கேட்க சொல்லுங்க. இது என்னது? வாட்டர்ஃபால். Waterfall. இது Bell. வெல். இது போர்வெல். Bell. சரி, இது On. சரி, ஓகே, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் செய்தது வந்து நீங்களும் அப்பாவும் Nine. நீங்களும் செய்தீங்க. வாழ்த்துக்கள். நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தண்ணியை சேமிக்கணும். தண்ணியை சேமிக்கணும். பேட் ஆக்க கூடாது. பேட். வீண் வாழ்க. தண்ணி முக்கியம். சரி, நல்ல ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். பாத்துக்க. சரி, தம்பிக்கு என்ன பெயர்? தர்மிரன். தர்மிகன். சரி, இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? கப்பல். கப்பல். போட். போட். இதெல்லாம் என்ன இடத்துல போகும்? நிலத்துல போகுமா? கடல்ல போகும். சரி, இதெல்லாம் யார் செய்தது? நாங்கள். நீங்கள். சரி, இது என்ன கலர் கப்பல்? இது ஆஷ் கலர். அப்ப இது என்ன கலர்? பிரவுன் கலர். பிரவுன் கலர். சரி, இதுல ஒரு பொருள் வச்சுக்கிறீங்களா? இது என்னது? ரேடியோ. ரேடியோல என்ன செய்யலாம்? படம் பார்க்கலாமா? அப்ப பாட்டு கேட்கலாம். பாட்டு கேட்கலாம். வேற நியூஸ் கேட்கலாம். சரி, வீட்டு ரேடியோ எல்லாம் இருக்குதா உங்கள்ட்ட? இருக்குது. சரி, இப்ப கப்பல் நிக்குதா உங்களோட வீட்டு? அப்ப எங்க நிக்கும் கப்பல்? கடல்ல தான் நிக்கும். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இதெல்லாம் யார் செய்தது? நாங்கள். நாங்கள். அப்ப நீங்களும் வேற யார் செய்தீங்க? நீங்களும் அம்மாவும். அம்மாவும் அப்பாவும். சரி, ஓகே, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். 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 சரி, தம்பிக்கு என்ன பெயர்? ஆத்விக். ஆத்விக். சரி, இன்றைக்கு ஆத்விக் இந்த இடத்துல என்ன செய்து வச்சுக்கிறீங்க? சீசன். சரி, ஓகே. இது என்ன? இதுல என்ன செய்து வச்சுக்கிறீங்களா? நாங்க விளங்கப்படுத்துங்க பாப்போம். என்ன இருக்குது? என்ன பயன்ன்றதை விளங்கப்படுத்துங்க பாப்போம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பயன்? மழைக்காலம். மழைக்காலம். வெயில் காலம். வெயில் காலம். பனிக்காலம். பனிக்காலம். சரி, ஒவ்வொன்றையும் விளங்காலுங்க. இது என்ன காலம்? மழைக்காலம். மழைக்காலம். சரி, மழைக்காலத்துல என்னென்ன இருக்கு வானத்துல? இது என்னது? வானவில். இல்ல, இது வானவில். இது மேகம்.
மேகங்கள். சரி, மேகங்கள் கூடி மழை வருது, இதால மழை வருது, மழை வர எல்லாம் பூக்கண்டுகள் மரங்கள் எல்லாம் சொல்லிச்சு நிக்குது. சரி, அப்படியா? சரி, ஓகே. சரி, அப்படி அந்த பக்கம் வாங்கோ. சரி, இது என்ன காலம்? இலை ஆ? இலையுதிர் காலம். இலையுதிர் காலத்துல என்ன நடக்கும்? இலை விழும். இலை உதிரும். இப்ப இலை தண்ணி இல்லாம இலை எல்லாம் உதிர்ந்து போகும். அப்படியா? அப்ப மரம் எல்லாம் பட்டு போமா? சரி, ஓகே. மரம் படாது, மரத்துல இருக்கிற இலையெல்லாம் கீழே கொட்டுப்படும். இது புதுசா வந்து தளிர் எல்லாம் மரம். அப்படியா? சரி, அப்படி அந்த பக்கம் வாங்கோ. சரி, அந்த பக்கம் என்ன காலம் இருக்குது? பனிக்காலம். பனிக்காலம். பனிக்காலத்துல இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கிறது பனி. பனி. சரி, இலங்கையில இப்படி பனி எல்லாம் இருக்குதா? இல்ல. எங்க இருக்குது இப்படி பனி எல்லாம்? வெளிநாடுகள்ல இருக்குது. அப்படியா? சரி, ஓகே. நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. சரி, அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் என்ன காலம் வாங்கோ? இதுல ஒரு காலம் இருக்கு. வெயில் காலம். வெயில் காலம். இதுல என்ன இருக்கு? என்னென்ன இருக்குது? பீச் இருக்குது, வேற மரங்கள் எல்லாம் இருக்குது, அண்ணாக்கள் எல்லாம் விளையாடினோம். சரி, நல்ல அழகா எல்லாம் செய்திருக்கிறீங்க. சரி, இது வந்து நீங்களும் அப்பா அம்மா செய்தது? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். தம்பியோட பெயர்? சரி, ஓகே. தம்பி எங்க இருந்து வாரீங்க? எந்த இடம் உங்களோட இடம்? கோயம்புத்தூர். உங்களுடைய ஸ்கூல்ல பெயர் என்ன? குளோபல் மெட்ரோ கேம்பஸ். தம்பிக்கு எத்தனை வயசு இப்ப? 3 வயசா? இல்ல 4 வயசு. சரி, ஓகே, 4 வயசு. சரி, இன்னைக்கு தம்பி இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? எங்களுக்கு என்ன கண்காட்சியில என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? டிராபிக் ஜாம். எப்படி டிராபிக் ஜாம் ஆகும்? என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன இருக்குது? இது என்னது? இந்த கருப்பா இருக்கிறது என்னது? ரோட். சரி, இதுல இருக்கிறது என்னது? சிக்னல். சரி, இப்ப இந்த ரோட்ல என்ன போகணும்? நாங்கள் சிக்னல்ல என்ன கலர் எரிஞ்சா போகலாம்? கிரீன் எரிஞ்சா போகலாம். என்ன கலர் எரிஞ்சா நிக்கணும்? ரெட். என்ன கலர் எரிஞ்சா ரெடி ஆகணும்? ஜெலோ. சரி, வேற என்ன இருக்கு? இது என்ன வாகனம் நிக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். கார். இது பஸ். சரி, இப்ப இது டாக்டர். சரி, அப்ப இது ரோட்ல போகுமா? போகாதே. இது என்னத்துல போகும்? என்ன இதுக்கு என்ன பேர்? இது ட்ரெயின். இதுக்கு என்ன பேர்? ரயில்வே ட்ராக். ரயில்வே ட்ராக். சரி, ஓகே. இதெல்லாம் யார் செய்தது? சரி, சரி, ஓகே. இதுல என்ன நடக்குது? இது என்னத்துக்கு வச்சிருக்கு? இது என்னத்துக்கு இது வச்சிருக்கு? ரெயின் வரைக்க ரோட்டை கிராஸ் பண்ணி போக கூடாது, அதுக்காக பாதுகாப்புக்காக வச்சிருக்குது. சரி, ஓகே. சரி, இப்ப இதுல என்ன இருக்குது? ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டல். சரி, இப்ப இதுல ஒரு ஆள் நிக்கிறாரு. இவர் என்னத்துக்கு நிக்கிறார்? என்னத்துக்கு நிக்கிறார்? இப்ப ரோங்கா டிரைவிங் பண்ணினா பிடிக்கிறதுக்கு. அப்படியா? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. சரி, இப்ப உங்களுடைய ஸ்கூல் இந்த இடத்துல எங்க இருக்குது? உங்களுடைய ஸ்கூல் இங்க இருக்குது. இதுதான் உங்களோட குளோபல் மெட்ரோ கேம்பஸ். சரி, ஓகே. சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. சரி, இதுல நிக்கிறவர் என்னத்துக்கு நிக்கிறார்? கிராஸ் பண்றதுக்கு நிக்கிறார். சரி, ஓகே. வணக்கம் பிள்ளை. பிள்ளைக்கு என்ன பேர்? சரி, என்ன செய்து வச்சுக்கிறீங்க இதுல? நல்ல அழகா செய்து வச்சுக்கிறீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். பிள்ளைக்கு என்ன பெயர்? சரி, இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கீங்க பிள்ளை? இசைக்கருவி. சரி, இதுல முன்னுக்கு வந்து காட்டுங்க பாப்பா, என்னென்ன இசைக்கருவி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இது என்ன இசைக்கருவி? கிட்டார். சரி, அடுத்தது வேற என்ன இசைக்கருவி இருக்கு? சுருதிப்பட்டி. சரி, வீணை. சரி, வீணை யார் வச்சிருப்பினம்? என்ன கடவுள் வச்சிருப்பினம்? நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். பிள்ளை குட் மார்னிங். பிள்ளைக்கு என்ன பெயர்? சரி, பிள்ளை இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறீங்க? என்ன இடம் வச்சிருக்கிறீங்க இந்த இடத்துல? ஷூ. சரி, ஷூல என்ன மிருகம் எல்லாம் இருக்குது? காட்டுங்க பாப்போம், வாங்க. அங்கால குதிரை. இதெல்லாம் யார் செய்தது பிள்ளைக்கு? அம்மா. நீங்களும் சேர்ந்து செய்தீங்களா? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சரி, இது என்னது? தொங்கு பாலம். தம்பிக்கு என்ன பெயர்? வணக்கம். சரி, தம்பிக்கு என்ன பெயர்?
ஆதித்யன் ஆதித்யன். சரி, இந்த ஆதித்யன் இந்த இடத்துல என்ன செய்து வச்சுக்கிறீங்க இன்னைக்கு? சில்ட்ரன் பார்க் சில்ட்ரன் பார்க். சரி, சில்ட்ரன் பார்க்ல என்னென்ன இருக்குதுன்னு காட்டுங்க பாப்போம். ராட்டினம் ராட்டினம். அடுத்ததான் பக்கத்துல இருக்கிறது சதுக்கி ஊஞ்சல் ஊஞ்சல். சதுக்கி சரி, அதுல சார கேஸ் இருக்குது. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து எங்க இருக்கும்? சில்வர் பூங்கா சிறுவர் பூங்கா. சரி, அப்ப இதுவும் ஒரு சிறுவர் பூங்காவா? இந்த சிறுவர் பூங்காவுக்கு என்ன பெயர்? சில்ட்ரன் பார்க் சில்ட்ரன் பார்க். உங்களோட பேர் என்ன? ஆதித்தி ஆதித்யன் சில்ட்ரன் பார்க்கா இந்த சிறுவர் பூங்கா பெயர்? ஆதித்யன் சில்வர் பூங்கா. சரி, ஓகே. நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. சரி, இதெல்லாம் யார் செய்தது பிள்ளைக்கு? அப்பா அப்பா. சரி, நல்ல அழகா இந்த ஐஸ்கிரீம் தடியில வச்சு நல்ல அழகா எல்லாம் செய்திருக்கிறேன். ஃபுல்லாவே ஐஸ்கிரீம் தடி தான் போல இருக்கேன். அந்த ஐஸ்கிரீம் குச்சியில வச்சு நல்ல அழகா செய்திருக்கிறீர்கள். நல்ல அழகா செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கெட்டிக்கார். தம்பி வணக்கம். வணக்கம். சரி, இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க எங்களுக்கு? தண்ணிய சுத்தம் செய்யறது. தண்ணிய சுத்தம் செய்யறது. தண்ணி எப்படி சுத்தம் செய்யறது? இந்த தண்ணி அதுல போட்டா ஓ, அதுல என்ன இருக்கு? கல்லு கல்லு. சரி, அதுக்கு பிறகு இதுல கறி துண்டு. சரி, அதுக்கு கீழே மண். இது பஞ்சு. சரி, இது நல்ல தண்ணியா மாறும். சரி, நல்ல தண்ணியா மாறும். சரி, இப்ப இதை நீங்க எப்படி செய்து காட்ட போறீங்க? செய்து காட்டுங்க பாப்போம் எங்களுக்கு. சரி, இந்த தண்ணியை என்ன செய்யணும்? இதுக்குள்ள விடணும். சரி, அந்த தண்ணியை விட கல்லுக்குள்ள விட அதுல கல்லுல இருந்து சுத்திகரிச்சு எதுக்கு வரப்போகுது? கரிக்கு வரப்போகுது. கறி சரி, கரியில இருந்து சுத்திகரிச்சு மண்ணுக்கு வரப்போகுது. மண்ணுக்கு வரப்போகுது. சரி, இப்ப இந்த மண்ணுல இருந்து சுத்திகரிச்சு பஞ்சுக்கு வர. பஞ்சுக்கு வரப்போகுது. சரி, பஞ்சுல இருந்து சுத்திகரிச்சு என்ன தண்ணியா வரப்போகுது? நல்ல தண்ணியா. சரி, இப்ப இதுக்கு இருக்கிற தண்ணியை நாங்க குடிக்கலாமா? சரி, இல்ல. அப்ப இதுக்கு இருக்கிற தண்ணி. சரி, அப்ப இதுக்கு இருக்கிற தண்ணி. அப்ப இதுக்கு இருக்கிற தண்ணியை குடிக்கலாம். நாங்கள் இதுக்கு இருக்கிற தண்ணியை குடிக்கலாம். எவ்வளவு ஊத்தியா இருந்தாலும் இது வந்து சுத்திகரிச்சு வரைக்க இது நல்ல தண்ணியா வருது. அப்ப இந்த தண்ணியை எடுத்து நாங்கள் குடிக்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் யார் பிள்ளைக்கு சொல்லி தந்தது? அப்பா. அப்பா. சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. அப்பாவோட சேர்ந்து நீங்களும் இதெல்லாம் செய்தீங்களா? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் தம்பி. வணக்கம். தம்பிக்கு என்ன பெயர்? சரி, இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க எங்களுக்கு இன்னைக்கு? ஓட்ட சைக்கிள். சரி, இப்ப ஓட்ட சைக்கிள் வந்து என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு சொல்லி காட்டுங்க பாப்போம். பிள்ளைக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுங்க பாப்போம். சரி, இது என்னது? சரி, இதெல்லாம் யார் செய்தது பிள்ளைக்கு? அப்பாவும் நீங்களும் நல்ல அழகா செய்திருக்கிறீர்கள். சரி, இப்ப இன்னைக்கு உங்களோட எத்தனை வயசு பிள்ளைக்கு? 5 வயசு. பிள்ளைக்கு என்ன பெயர் சொன்னீங்க? வினத்திகன். சரி, இந்த இதெல்லாம் மறுபடியும் அழகா செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வார வருஷம் ஸ்கூலுக்கு போறீங்களா? இது என்னது? சூரியன். இது முகில். இது சரி, இதுல வாரது என்னது? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். தம்பிக்கு என்ன பெயர்? சரி, இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்து வச்சுக்கிறீங்க? சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். எப்படி பாதுகாக்கலாம்? மரங்களை வளர்ப்போம். நீரை சேமிப்போம். குப்பையை குப்பை தொட்டியில போடுவோம். மரங்களை வளர்ப்போம். மிருகங்களை பாதுகாப்போம். சரி, இதெல்லாம் பிள்ளைக்கு யார் சொல்லி தந்தது? அம்மாவும் நீங்களும் செய்தது. அம்மாவும் நீங்களும். பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது யார்? அம்மா. சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தம்பி வணக்கம். சரி, தம்பிக்கு என்ன பெயர்? சரி, தம்பி இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க இன்னைக்கு? வண்ணத்தி பூச்சி. வண்ணத்தி பூச்சி எப்படி உருவாகுதுன்னு எங்களுக்கு சொல்லி காட்டுங்க பாப்போம். முட்டையில இருந்து கம்பளி பூச்சி. இலைய சாப்பிட்டு வளரும். ஓகே. வளர்ந்து கூட்டுப்புழுவா மாறி சில நாட்களில்
வண்ணத்து பூச்சி வெளியே வந்தது. வண்ணத்தை பூச்சி வெளியே வந்தது. சரி, இப்ப இதெல்லாம் வந்து யார் செய்தது? அம்மா நான். அம்மாவும் நீங்களும். சரி, அழகா செய்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் பிள்ளை. வணக்கம். சரி, பிள்ளைக்கு என்ன பெயர்? கிருத்திக்ஷா. கிருத்திக்ஷா. சரி, இந்த கிருத்திக்ஷா இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? என்ன இது? வீதி பாதுகாப்பு. வீதி பாதுகாப்பு. என்னென்ன லைட் எரிஞ்சா என்ன செய்யணும்? ரெட் லைட் எரிஞ்சா என்ன செய்யணும்? ரெட் தெரிஞ்சா நிக்கணும். ஜெலோ லைட் எரிஞ்சா? ரெட் தெரிஞ்சா நிக்கணும். இது ஜெல்லோ எரிஞ்சா ரெடியா இருக்கணும். பச்சை எரிஞ்சா போகணும். பச்சை எரிஞ்சா போகணும். சரி, இப்ப இதுல இருக்கிறதுக்கு என்ன, இதுல என்ன செய்யலாம்? இது என்ன மஞ்சள் கோடா? சரி, அதுல என்ன செய்யணும்? இது ரோட் கிராஸ் பண்ணணும். பைக் ஓடைக்க ஹெல்மெட் போடணும். பைக் ஓடைக்க ஹெல்மெட் போடணும். கார் ஓடைக்க சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போடணும். சரி, அப்ப வேற என்ன சொல்ல போறீங்க? ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல சத்தம் போடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல சத்தம் போடக்கூடாது, கோன் அடிக்க கூடாது. போன் அடிக்க. சரி, வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. இது இது பக்கத்துல வாகனம் விடக்கூடாது. எதுக்கு பக்கத்துல? இது பக்கத்துல வாகனம் விடக்கூடாது. நோ பார்க்கிங்ல வாகனம் நிக்க கூடாது. சரி, ஓகே. நோ பார்க்கிங்ல வாகனம் நின்றா என்ன யார் பிடிப்பினம்? போலீஸ். போலீஸ் பிடிப்பினம். சரி, ஓகே. நல்ல அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. வணக்கம். தங்கச்சிக்கு என்ன பெயர்? சரி, இதுல என்ன செய்து வச்சுக்கிறீங்க உங்களுக்கு? வண்ணத்தி பூச்சி. சரி, இதெல்லாம் யார் செய்தது பிள்ளை? அம்மா. சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். வணக்கம். சரி தம்பி, இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? பாலம். சரி, பாலத்துல எல்லாம் செய்து வச்சிருக்கிறீங்களே, இது என்னது? பாலம் எப்படி உயர போறா? என்ன செய்யும் இது? சரி, இந்த பாலம் எங்க இருக்கும்? இப்ப ரெண்டு பக்கத்தாலே உயருது. இந்த பாலம் எங்க இருக்கும்? கடலுக்கு மேல. சரி, இந்த பாலம் என்னத்துக்கு பாதிக்கிறது? இந்த பாலத்தை உயர்த்தினா கீழால என்ன போகலாம்? பெரிய கப்பல் போகலாம். இதால மேலால ரோட்டு இருக்கு. அப்ப கப்பல் போற நேரம் இந்த பாலத்தை உயர்த்தினா இதால கப்பல் போகலாம். அப்படியா? சரி, இதெல்லாம் யார் செய்தது பிள்ளைக்கு? அம்மா. சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. தம்பி வணக்கம். தம்பிக்கு என்ன பெயர்? அபிஷன். சரி, அபிஷன் இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? சரி, புலவர். சரி, இது வந்து யாரெல்லாம் செய்தது? அம்மா. சரி, நீங்க முதல்ல செய்தீங்களா அம்மாவோட? சரி, இதுல என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். முழுமை வாங்க, இதுல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, இது என்னது? வேர். சரி, அதுக்கு அடுத்தது ஃப்ரூட். சரி, அதுக்கு அடுத்தது இது லீவ். சரி, அதுக்கு அடுத்தது இது தண்டு. சரி, அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிறது ஃப்ளவர். சரி, ஓகே, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. சரி, என்னென்ன கலர் இருக்குது சொல்லுங்க பாப்போம். இது என்ன கலர்? பிரவுன். சரி, இது என்ன கலர்? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சரி தம்பி, திரும்பி காட்டுங்க. என்ன செய்து வச்சிருக்கிறீங்க இதுல? காட்டு விலங்குகளா? சரி, காட்டு விலங்குகள் என்னென்ன விலங்கு இருக்குது காட்டுங்க பாப்போம். முன்னுக்கு வாங்க. அதுல என்ன செய்து காட்டிக்கிறீங்க சொல்லுங்க. முன்னுக்கு என்ன எழுதி இருக்கு? பிளே கிரவுண்டா? பிளே கிரவுண்ட்ல நாங்க லாக்கலான விளையாடுகிறோம். இது யாருக்குரிய பிளே கிரவுண்ட்? காட்டு விலங்குக்குரிய பிளே கிரவுண்டா? அப்படியா? சரி, ஓகே, சொல்லுங்க பாப்போம். இதுல என்னென்ன இருக்குது, என்னென்ன விலங்கு இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். குதிரை. வரி குதிரை எங்க நிக்குது? அங்க நிக்குது. சரி, இது என்னது? சிங்கம். சரி, இது ஒட்டகம். சரி, ஓகே. இப்ப இது வந்து ஒரு பார்க்ல வந்து இவ்வளவு மிருகங்களும் நிக்குதா? காட்டு விலங்கு எல்லாம் நிக்குதா? சரி, ஓகே, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்தது? அம்மாவும் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து செய்யறீங்களா? சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். பிள்ளைக்கு என்ன பெயர்? விஷாலி. சரி, பிள்ளை இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? நீரில் மிதக்கும் பொருட்களும் நீரில்லாமலும் பொருட்களும். நீரில் மிதக்கும் பொருட்களும் நீரில் தாழும் பொருட்களும். சரி, நீரில் மிதக்கும் பொருட்களை எங்களை செய்து காட்டுங்க பாப்போம். சரி, நீர்ல மிதக்குது. ஏன் அது நீர்ல மிதக்குது? பாரம் இல்லாத பொருள். அப்படியா?
சரி அதுக்கு அடுத்தது இல்ல இல்ல. சரி அதையும் போட்டு காட்டுங்க பாப்போம். மிதக்கு என்ன செய்யுது இப்ப? மிதக்கு மிதக்குது. சரி வேற என்ன பொருள்? மரம். இது என்ன சாமான்? ரெஜிஃபோம். ரெஜிஃபோம் என்ன செய்யும்? தாளமோ மிதக்குமோ? மிதக்கும். சரி தாளக்கூடிய பொருள் ஒன்று காட்டுவோம். இது தாளக்கூடிய பொருள். சரி அதை போட்டு காட்டுங்க பாப்போம். ஒண்ட போடுங்க. அது என்னது? ஆணி. ஆணி. ஆணி பாரம் கூட அதால தாளுது என்ன? சரி இதெல்லாம் வந்து பிள்ளைக்கு யார் சொல்லி தந்தது? அம்மா அம்மா. சரி நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நல்ல அழகா செய்து காட்டியிருக்கிறீங்க. சரி வேற என்ன இதுல என்ன எழுதி வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. பார்ட் ஆஃப் த பாடி. சரி சொல்லுங்க பாப்போம். இது என்னது? ஹெட். இது என்னது? லெக். சரி இது? ஹேண்ட். சரி இது? இயர். சரி வேற என்ன இது? மவுத். வேற இது? நோஸ். சரி இதெல்லாம் நல்ல அழகா சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். பிள்ளைக்கு என்ன பெயர்? சந்தனா. சரி பிள்ளைக்கு இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? நீர்வீழ்ச்சியிலிருந்து கரண்ட் எடுக்கும் மாதிரி மாடல். நீர்வீழ்ச்சியில இருந்து கரண்ட் எடுக்கும் மாதிரி மாடல். சரி அப்ப எப்படி நீர்வீழ்ச்சியில இருந்து கரண்ட் வருதுன்னு எங்களுக்கு சொல்லி காட்டுங்க பாப்போம். எப்படி அது நடக்குதுன்னு. மழை பெஞ்சு தண்ணி வந்து மோட்டார் சுத்தி கரண்ட் கிடைக்குது. சரி இப்ப கரண்ட் எங்க வருது? இங்க வருது. அப்படியா? நீர் மின்சாரத்தை காட்டி இருக்கிறீங்க. சரி ஓகே நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். 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 தம்பிக்கு என்ன பெயர்? ஆதிஸ். சரி தம்பி இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்து காட்டி இருக்கிறீங்க? ரெயின் இன்ஜின். சரி ரெயின் இன்ஜின்ல என்னென்ன இருக்குது காட்டுங்க பாப்போம். ரெயின் இன்ஜின் யார் ஓடுறது? டிரைவர். சரி ரெயினுக்கு பேர் போட்டிருக்குது. என்ன பேர்? ஆதிஸ். ரெயினுக்கு பேர் ஆதிஸா? ஆதிஸ் ரெயினா இது? சரி ரெயின் என்னத்துல போகும்? தண்டவாளம். சரி ரெயின்ல ஏறி எங்க போகலாம்? பெலாலிக்கு போகலாம். பெலாலில ஏர்போர்ட் தானே இருக்குது. சரி ஓகே நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. கொழும்புக்கு போகுமா ரெயின்ல? உங்களோட ரெயின்ல கொழும்புக்கு ஏத்திட்டு போறீங்களா? சரி ஓகே வாழ்த்துக்கள். சரி இங்க வாகனம் எல்லாம் ஓடுது போல இருக்கு. தம்பி வணக்கம். சரி என்ன வாகனம் எல்லாம் ஓடுது? எப்படி ஓடினது இருக்கா? திருப்பி ஓடி காட்டுங்க பாப்போம் உங்களுக்கு வாகனத்தை. சரி தம்பி இந்த என்ன செய்து வச்சுக்கிறீங்க? ஷூவா? சரி ஷூல என்னென்ன எல்லாம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். சரி இதுல என்னென்ன விலங்கு இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். வேற? சரி இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் செய்தது பிள்ளையோட சேர்ந்து? அப்பா நீங்களும் சேர்ந்து செய்தீங்களா? சரி அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி பிள்ளை வணக்கம். பிள்ளைக்கு என்ன பெயர்? பவிஷா. சரி பவிஷா இந்த இடத்துல இது என்ன செய்து வச்சுக்கிறீங்க? இந்த இடத்துல இந்த இடத்துக்கு என்ன பெயர்? சோலார் சிஸ்டமா? சரி சோலார் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? சூரிய வெளிச்சத்துல வேலை செய்யுதா? சரி அப்ப உள்ளுக்கெல்லாம் நிக்கிறதெல்லாம் யாரு? இதாருது இதுல போட்டோல நீங்களா நிக்கிறீங்க? பவிஷாவா? அப்ப நீங்க சந்திரமண்டலத்துக்கு போனீங்களா? சரி ஓகே நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. சரி இதெல்லாம் யார் செய்தது பிள்ளையோட சேர்ந்து? அம்மாவா? சரி நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். சரி பிள்ளைக்கு என்ன பெயர்? சரி பிள்ளை இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறீங்க? ரோட் சிக்னலா? சரி ரோட்ல சிக்னல். சரி இப்ப சொல்லுங்க பாப்போம். இது என்னது? ரோட். ரோட்ல இது என்ன இருக்குது? லைட் இருக்குது. சரி இதுல வந்து என்னென்ன கலர் இருக்கு? சிக்னல் லைட் இருக்குது அப்படிதானே? சிக்னல் லைட் என்னென்ன கலர் இருக்குது? சரி ரெட் எரிஞ்சா என்ன செய்யணும்? நிக்கணும். ஜெல்லோ எரிஞ்சா ரெடி ஆகணும். கிரீன் எரிஞ்சா சரி போகணும். இந்த கோட்ல யார் கடக்கிறது? நடந்து போறார்கள் கடக்கிறது. இப்ப வேற என்ன எல்லாம் இருக்குது? இந்த இடத்துக்கு என்ன இடம்? இது என்னது? ஹாஸ்பிட்டல். சரி இது? பள்ளிக்கூடம்.
சரி, நல்ல அழகா எல்லாம் செய்திருக்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்தது பிள்ளையோட சேர்ந்து? அம்மா அம்மாவும் நீங்களும் செய்தீங்க. நல்ல அழகா செய்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். வணக்கம். சரி, தம்பிக்கு என்ன பெயர்? ஜெயசுலன். சரி, இந்த இடத்துல என்ன செய்து வச்சுக்கிறீங்க? நீச்சொலி. நீர் சுழற்சி. சரி, நீர் சுழற்சி எப்படி நடக்குதுன்னு சொல்லி காட்டுவீங்களா எங்களுக்கு? இது எப்படி நடக்குது, என்ன செய்யுதுன்னு சொல்லி காட்டுங்க பாப்போம். கடல் நீரம், ஆற்று நீரம், சூரிய ஒளியாக வெப்பமடைந்து நீராவியாக நீராவி குளிர்வடைந்து நீர்த்துளியாக மாறுகின்றது. நீர்த்துளியும் டஸ்டும் சேர்ந்து முகிலாக மாறி வளர்கின்றது. சரி, நல்ல அழகா சொல்லி இருக்கிறீங்க. சரி, இதெல்லாம் பிள்ளைக்கு யார் சொல்லி தந்தது? அப்பா. அப்பா. சரி, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க. இது யாரோட சேர்ந்து எல்லாம் செய்த நீங்கள்? அப்பாவோட சேர்ந்து நீங்களும் இருந்து செய்தீங்களா? பெயிண்ட் அடிச்சீங்க. நீங்களா பெயிண்ட் அடிச்சீங்க? சரி, நல்ல அழகா பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்க, நல்ல அழகா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்திலே இந்த மகிழ்ச்சி. இன்றைய குளோபல் மெட்ரோ கம்பெனியுடைய மலைகள் கண்காட்சியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் அந்த மலைகளுடைய ஒவ்வொரு ஆக்கங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது பார்க்கும்போது அந்த மலைகள் தங்களுடைய பெற்றோர்கள் இணைந்து ஆக்கங்களை எவ்வாறு செய்திருந்தார்கள் நடத்தி பார்க்கிறோம். உண்மையிலே மலைகளுக்கான ஒரு கரவசங்களை பெற்றோர்கள் ஒன்றை வழங்கிக் கொண்டால் திறமையாக தங்களுடைய ஆக்கத்திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அந்த வகையிலே குளோபல் மெட்ரோ கேம்பஸ் ஒவ்வொரு வருடமும் மலைகளுக்கான மலை கண்காட்சியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான கண்காட்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே மலைகள் கண்காட்சியிலே பங்கு பெற்றிய அந்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இப்போது விளம்பரம் காட்டுகின்றது. உங்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்போது விளம்பரம் காட்டுகின்றது. அந்த வகையிலே இப்போது ஒரு மாணவர்களாக நாங்கள் அழைக்கும் போது இங்கே வந்து உங்களுடைய சான்றிதழ்களை பெற்றுச் செல்லுங்கள். தொடர்ந்து மலைகளுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த வகையிலே முதலிலே சான்றிதழ் வழங்குவதற்காக இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர் நெல்லியடி மத்திய கல்லூரியுடைய ஓய்வு பெற்ற அதிபர் கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த சான்றிதழ் வழங்கல் நிகழ்வுக்காக சிவச்சந்திரம் ஆர்பி, சிவாங்கி செல்லகுமாரன், கிருஷ்ணிகா துவாரகன், ரொபின்சன் மிதுஷ்டிகன், ஜெயந்தன் ஆதித்யன், சந்தனா ராகவன் கரவசங்களை வழங்கினார். லேசிகா ஐங்கரன், செந்தில் குமாரன் பினந்திகன், கணேசநாதன் கோஷிகன். இதுவரை நேரமும் சான்றிதழை வழங்கி கௌரவித்த முன்பிள்ளை பெறாய பணிபாளர் வடமராட்சி கல்வி நிலையம் தொடர்ந்து பரிசு பெறுவதற்காக நரேந்திரன் துர்கன், திருக்குமாரன் பகலவன், கிருதிக்ஷா பிரசாத், பவிஷா உமாந்தி, கஸ்மிதா கங்கையமரன், தர்ஷன் தர்மிதன், விஷாலி பகீரதன், ரமணன் அகிஷன், திருமாறன் ஜெயித்ரன். இதுவரை நேரம் பரிசுகளை சான்றிதழை வழங்கி கௌரவித்த சத்யசீலன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து திருமதி கிருஷ்ணகுமார் கலை வதனி ஆசிரியரை அழைத்திருக்கின்றோம். பிரதீக்ஷா காந்தருடன், சஸ்வினா சக்திவேல், யுதிஷ்டா லோகேஸ்வரன், சுதர்ஷன் ஆதர்ஷ், ஆராதனா வாகீஷன், ஷாரங்கன் ஆஜன், வித்யாபரன் அஜன், ஸ்டீபன் அரண் சேவன், பவிஸ்னா சஞ்சீவன், நிஷாந்தன் ஸ்ரீராம். இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த திருமதி கிருஷ்ணகுமார் கலைவதனி ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக திருமதி ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆலோசகர் அவர்களை இருக்கின்றோம்.
சான்றிதழை பெறுவதற்காக அனிஷா அபிஷன், மயூரன் அக்ஷரன், ஆராதனா கீர்த்தனன், அரண்யா அமல்ராஜ், ஆரஷிகா அஜந்தன், சிவகாந்தன் கோஷிகன், ரித்விகா ரெஜினோல், அபியம்பிகா புஷ்பகாந்தன், தினேஷ் ஆதிஸ், அபிஷேக் நிஷிந்தன், இதுவரை நேரமும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆலோசகர் திருமதி நொரின் மன்னநாதகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இதுவரை அந்த சான்றிதழை பெற்ற மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பலத்த கரகோஷங்களை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். உண்மையிலே சிறந்தவருடைய இந்த இனிய காலை பொழுதிலே இந்த மாணவர்கள் சிறந்த முறையிலே இந்த கண்காட்சியை நடத்தியிருந்தார்கள். அதை பார்வையிட்ட போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் உரையாடி இருந்தார்கள் என்பதை பார்க்கும்போது என்னுடைய விருந்தினர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. சிறப்பாக உரையாடி சிறப்பாக தங்களுடைய அந்த ஆக்கங்களை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வில் நன்றி உரையை வழங்குவதற்காக குளோபல் மெட்ரோ கம்பெனி ஆசிரியர் சுகன்யா ஆசிரியர்களை கொண்டு வைத்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குளோபல் மெட்ரோ கேம்பஸ் முன்வழியின் கண்காட்சியானது மிக சிறப்பாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் நடைபெற உதவிய அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். இவ்விழாவை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு வருகை தந்த எமது பிரதம விருந்தினர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் திருமதி கலைவதனி அவர்களுக்கும், கௌரவ விருந்தினர்கள் டோரின் மன்மதநாயம் அவர்களுக்கும், இளைப்பாரிய ஆசிரியர் ஆலோசகர் அவர்களுக்கும், உதவி கல்வி பணிப்பாளர் சத்யசீலன் ஆசிரியர் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நியூசன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சி ஒழுங்காக நடைபெறுவதற்கும் நமக்கு அனைத்து வித உதவிகளையும் வழங்கிய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவினை மேலும் சிறப்பாக எமக்கு தந்துடைய அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு மேலும் யாருக்காவது நன்றி கூற தவறியிருப்பின் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த மலைகளுடைய கண்காட்சியை அல்லது மலைகளுடைய நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை குளோபல் மெட்ரோ கேம்பஸ் சிறந்த முறையிலே ஒரு வருடமும் கண்காட்சியும் சரி, விளையாட்டு போட்டியும் சரி, மலைகளுடைய சரி சிறப்பாக செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு இது நிறைவேற்றிருக்கிறது. நிகழ்வுக்கு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி சார். வணக்கம் சார். இன்னைக்கு நாங்கள் குளோபல் மெட்ரோ கேம்பஸினுடைய ப்ரீ ஸ்கூலுடைய மழலைகள் கண்காட்சியில இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள்ல வந்து இன்னைக்கு 10ஆம் தேதி 2026 8ஆம் மாசம். இன்றைய நாள்ல இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸ்ல வந்து நெல்லியடி குளோபல் மெட்ரோ கேம்பஸ்ல மலைகளுடைய கண்காட்சியை நாங்க பார்த்தோம். ஒவ்வொரு மலைகளும் வந்து ஒவ்வொரு விதமான கண்காட்சிகளை இங்க செய்து வந்து ஒப்பனைகளை வந்து இங்க செய்து வந்து காட்டியிருந்தார்கள். மற்றும் அதே போல கூடுதலான பிள்ளைகள் வந்து நிறைய விஷயங்களை அவர்களாக முன் வந்து சொல்லியிருந்தேன். நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படியான இந்த கண்காட்சியை செய்திருக்கிறார்கள், மற்றது என்னென்ன பொருட்களை செய்திருக்கிறார்கள், அது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் கேட்க அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். உண்மையில ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் தான் இந்த ப்ரீ ஸ்கூல்ல படிக்கணும். ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளைகளை நாங்கள் கேள்வி கேட்க அது சம்பந்தமான விளக்கங்களை அந்த பிள்ளைகள் கொடுக்கிறார்கள் என்ற விதத்துல வந்து அவர்களுடைய கல்வியில வந்து எவ்வளவு முன்னேறுகிறன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியுது. என்னோட இந்த காலத்துல வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல்லேயே வந்து பிள்ளைகளை நாங்கள் ஒரு ஆங்கில அறிவிலையும் சரி பல தரப்பட்ட வளர்ச்சியை நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம். அந்த வகையில நான் பார்த்த வகையில இந்த ஒரு ஸ்கூல்ல வந்து நிறைய வருட காலமா இந்த ஸ்கூலோட பயணிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இந்த வருடம் பார்த்ததுல ஒவ்வொரு பிள்ளைகளும் கதைச்ச விதங்களை பார்க்க நல்லா இருந்தது. அவர்களை எப்படி ட்ரெயின் பண்ணி இருந்தாருன்றது நீங்களும் பார்த்திருந்தீங்க. அது சம்பந்தமான ஒரு கருத்துக்களை நீங்கள் கூறணும் ஆசைப்படுறேன். குளோபல் மெட்ரோ கேம்பஸ் வருடம் இப்படியான ஒரு பொருட்காட்சி ஒன்றை அவர்களுடைய பாடத்திட்டத்தோடு இணைந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான இந்த நிகழ்விலே நான் பிரதம விருந்தினராக கலந்து அந்த மழலைகளினுடைய அந்த ஆக்கத்திறனையும் அந்த திறனை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த அதாவது அந்த முன்வைக்கின்ற திறனையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிகச் சிறப்பாக அந்த மழலைகளினுடைய பேச்சு, அவர்கள் அந்த உரையாடுகின்ற பாணி மிகச் சிறப்பாக இருக்கு. அவர்கள் ஒரு துணிவாக ஒரு முன்வைக்கின்ற அந்த போக்கு நீங்களும் குறிப்பிட்டது போல ஒரு முன்னேற்றகரமானதாக இருக்கு. அவர்களுடைய வயதோடு ஒப்பிடுகின்ற போது மிகச்சிறந்த ஒரு முன்வைப்பை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த பொருட்களை அந்த ஆக்குகின்ற திறன் அவர்களிடம் எவ்வளவு தூரம் இருக்கு என்பதற்கு மேலாக
அவர்களுடைய அந்த முன்வைக்கின்ற திறனை மிகச்சிறப்பான ஒரு ஆளுமையை இந்த கல்லூரி இந்த நிறுவனம் அவர்களுக்கு வழங்கி இருக்கு என்றதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது அவர்களுடைய எதிர்கால கல்விக்கு மிகச்சிறப்பான ஒரு இடத்தை கொடுக்கும், ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி. அதை விட அந்த பிள்ளைகளை பயிற்றுவித்த அந்த ஆசிரியர்களுக்கும் இதை நிர்வகிக்கின்ற அந்த நிர்வாகிகளுக்கும் நான் சிறப்பான ஒரு பாராட்டுதலை தெரிவிக்கணும் நினைக்கின்றேன். சரி, நன்றி சார். உண்மையில ஒரு சிறந்த கருத்தை கூறியிருந்தீர்கள். சரி, வணக்கம். நாங்கள் இன்னைக்கு குளோ மெட்ரோ கேம்பஸ்ல இந்த கண்காட்சியில இணைஞ்சிருந்தாங்க. அதே போல சாரோட நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்த நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற சார்பில் வந்து இந்த பிள்ளைகளை பார்க்கும் போது உங்களுடைய கருத்து என்ன? அந்த பிள்ளைகள் எப்படி இந்த முன்னேறி இருக்கிறார்கள், அவர்களுடைய கதைத்திறனை நாங்க பார்த்திருந்தோம். இந்த பிள்ளைகள் ஒருத்தரோட கதைக்கும் போறது அவர் உரையாடுற விதத்தை நாங்க பார்த்திருந்தோம். சில பிள்ளைகள் வந்து வெக்கப்படுவார், சில பிள்ளைகள் வந்து உஷாரா தாங்களை மயக்க வேண்டி கதைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசு பிள்ளைகள் இதை கதை கேட்க எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கு. என்னோட இதை பார்க்க இன்னொரு ஆக்கள் பார்க்க அவைகளுக்கு ஒரு உற்சாகம் பெறும். இப்படி கதைக்கணும், இப்படி கதைக்கிற சந்தோஷமா இருக்குன்றது. இந்த உங்களுடைய கருத்து என்ன? இன்றைய நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து? இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. அதாவது இந்த வடமராட்சியில் இப்படி ஒரு மாணவர்களை சிறு வயதிலிருந்தே நல்ல ஆற்றலுடைய மாணவர்களாகவும் சிந்தனை மனப்பாங்கு நல்ல திறமையாக ஒரு எதிர்காலத்தை கொண்டு வரதுக்கு வழி சமைக்கின்ற ஒரு நிறுவனமாக இந்த குளோபல் நிறுவனம் இயங்கி வருகின்றது. இந்த மெட்ரோ கேம்பஸ் மிகவும் சிறப்பாக பல துறைகளிலும் விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அத்துடன் இணைந்த இன்றைய கண்காட்சியிலும் வருடம் இதை செய்து கொண்டு வருகிறார்கள். இது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்றால், எதிர்காலத்தில் பெரிய பெரிய பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற போது இந்த மாணவர்கள் தாங்களாகவே முன்னின்று இப்போ பெற்றோருடன் இணைந்து செய்கின்ற செயல்பாடுகளை தனியாக செய்கின்ற ஆற்றலை வளர்க்கின்றார்கள். அந்த வகையில் உண்மையில் நமது வடமராட்சி மண் இப்படியான ஒரு மொண்டசரி ஒரு ஆரம்ப கல்வியில இவ்வளவு திறமைகளை கொண்டு தாங்களாகவே செயல்படுகிறார்கள். அது மட்டுமன்ற தாங்களாகவே யோசித்து இந்த தந்தையார்களுடன் இணைந்து பெற்றோருடன் இணைந்தவர்கள் செய்தாலும் கூட அதை மிகவும் சிறப்பாக அதை சொல்லுகிறார்கள். விளங்கி எங்களுக்கு சொல்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கூச்சம் இல்லாமல் அவர்கள்ட்ட வெளிப்பாடு எங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. தொடர்ந்து இனிவரும் காலங்களிலும் இப்படியான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். இதனை தொடர்ந்து நடத்தி செல்லுகின்ற ரொனி நிஷாந்தி அவர்கள் இன்னும் பல சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி செல்வார்கள் என்று அவர்களை வாழ்த்தி, மழலை செல்வங்கள் எதிர்வரும் காலங்களிலும் இப்படியான கல்லூரிகளில் இப்படியான ஒரு மொண்டசரி ஸ்கூல்ல படிச்சு வரணும் என்று கூறி வாழ்த்துகிறேன். வணக்கம். நீங்க கூறியிருந்தது போல அந்த பிள்ளைகள் எப்படி எங்களோட உரையாடுறார்கள் என்ற விதம் இருக்கு. அதை வந்து ஆசிரியர்கள் எவ்வாறு பயிற்றுவிக்கிறார்கள், பெற்றோர்களுடைய பயிற்றுவிப்பும் இருக்கத்தான் வேணும். ஆனா ஒரு கிட்டத்தட்ட 9-8:30 இருந்து 11 மணி மட்டும் அந்த பாடசாலையில பிள்ளைகள் இருக்கிற போது அந்த பிள்ளைகள் 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் ஒரு 3 மணித்தியாலும் இந்த ப்ரீ ஸ்கூல்ல இருக்க போறாங்க. அப்படி இருக்க அந்த ஆசிரியர்கள் எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற விஷயங்களும் இருக்குது. அவர்களுக்கு நன்னடத்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள், எவ்வாறு கதைக்க வேண்டும், பெரியவரோட எப்படி கதைக்க வேண்டும். உண்மையில் அந்த ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு 5-4 வயது மாணவர்களை ஒன்றிணைத்து இப்படி ஒரு செயற்பாடு செய்கிறது என்பது மிகவும் கடினம். ஆனால் மிகச் சிறப்பாக இந்த ஆசிரியர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூற வேண்டியது எங்களுக்கு. உண்மையில குளோபல் மெட்ரோ கேம்பஸோட நீண்ட காலமா பயணிச்சு கொண்டு வரோம். அந்த வகையில இந்த குளோபல் மெட்ரோ பணிப்பாளரும் சரி, அதிபரும் சரி, ஆசிரியர்களும் சரி அர்ப்பணிப்பாக செயற்படக்கூடிய ஒரு ஆசிரியர்கள். அவர்களுக்கும் மிக மிக அர்ப்பணிப்பாக செயல்படுகிறார். உண்மையில அவர்களுக்கும் நன்றிகள். சரி, வணக்கம் மிஸ். வணக்கம். நாங்கள் உங்களோட நிறைய காலமா இந்த குளோபல் மெட்ரோ கேம்பஸோட உங்களை பயணிச்சு கொண்டு வரோம். அதே போல இந்த வருஷமும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அப்ப நீங்கள் சொல்லுங்க, இப்ப இந்த நாள்ல இந்த நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி, இந்த பிள்ளைகளுடைய கண்காட்சியை பற்றி உங்களுடைய கருத்து. 10/8/2026 குளோபல் மெட்ரோ கேம்பஸ் ஒரு கண்காட்சியை நடத்தி இருந்தது. இந்த கண்காட்சியை பார்க்கும்போது உண்மையாக இந்த பணிப்பாளர் ஒரு நிர்வாகத்திறனுடையவர். அவர் பகுத்துணர்ந்து திட்டங்களை வகுத்துத்தான் இந்த செயற்பாடுகளை உருவாக்கி இருக்கிறார். நிஷாந்தியும் அவ்வாறு அவரோடு இந்த ஆசிரியர்களோடு தொடர்பாடலை கொண்டு, பெற்றோரை கூட்டி அவர்களோடு தொடர்பாடலை கொண்டு தான் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வந்த ஒரு விஞ்ஞான ஆசிரியர், அதுவும் ஒரு சிறப்பு இந்த நிகழ்வுக்கு. அடுத்தது நிஷாந்தி எல்லோர் மனங்களிலும் மறக்கப்பட முடியாத ஒரு பிம்பமாக பதிந்திருக்கிறார். ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு செல்வது மட்டுமில்லை, மாணவர்களுடைய இதயங்களுக்கு செல்கிறார்கள். அன்படியாத்தான் இந்த மாணவர்களை இவ்வளவு பேச்சு திறனில் வளர்த்திருக்கிறார்கள். காரணம் மாணவர்கள் வடிவாக
திறனாக பெற்றோர் உதவி இல்லாமல் தாங்களே அந்த நிகழ்ச்சிகளை கண்காட்சிகளை பார்த்து அதை பற்றிய விளக்கங்களை தரும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வாறாக இந்த குளோபல் மெக்ரோ கேம்பஸ் இவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரத்தக்கதான ஒரு ஆக்கங்கள், அதாவது சில ஆக்கங்கள் எங்களோட 5ஆம் ஆண்டுக்குரிய படிப்பு 6ஆம் ஆண்டுக்குரிய படிப்புக்கு தேவையான பொருட்களை கூட இந்த சின்ன பிள்ளைகளால உருவாக்கி இருக்கிறார்கள். பெற்றோரும் சேர்ந்து உருவாக்கினாலும் பிள்ளைகளுக்கு அது பிள்ளை வடிவாக சொல்லுது, எழுத்துக்களை வடிவாக இனங்கண்டு சொல்லக்கூடியதாக அந்த பிள்ளைகள் சேர்த்து எழுதுறது எப்படி என்றதை விளங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு பொருட்களையும் பார்க்கல, நீ எப்படி மழை பெய்யுது, எப்படி இந்த நீர் சுத்திகரிக்கப்படுகிறது, மற்றது சகல ட்ரெயின் வரைக்குள்ள நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்று பாதுகாப்பு கடவைகள் போட்டிருக்கிறார்கள். அப்படி சகல விடயங்களையும் இந்த பிள்ளைகளும் விளங்கிக் கொள்கிறார்கள், நாங்களும் விளங்கிக் கொண்டு அதை ரசிக்கக்கூடியதாக எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கண்காட்சியை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. பிள்ளைகளோட திறன் அறிவு எல்லாம் இதில் வளர்க்கப்படுகிறது. நல்ல மனப்பாங்குடைய பிள்ளைகளாகவும் உண்மை பேசுகிற பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். எனவே இந்த குளோபல் மெக்ரோ கேம்பஸை நடத்துகின்ற பணிப்பாளர் ரோனி அவர்களையும் நிஷாந்தி அவர்களையும் இந்த ஆசிரியர் பெருந்தகைகளையும் பாராட்டி வாழ்த்துகின்றேன். இதற்கு உறுதுணையாக இருக்கிற பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. உண்மையிலே ஒரு சிறந்த விடயம். இன்றைய நாள்ல இந்த பிள்ளைகளுடைய இந்த கண்காட்சியை பார்த்தோம். ஒவ்வொரு வருடமும் கண்காட்சி மட்டுமில்லாமல் இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வருடத்துக்கும் 5 வயசுல பிள்ளை பாடசாலைக்கு போற பிள்ளைகளுக்கு கன்வெகேஷன் சொல்லி ஒன்று செய்து கொண்டு வரணும். அது நாங்கள் கேம்பஸ்ல போய் செய்யற கன்வெகேஷனை 5 வயசுலயே செய்யக்க அவர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னடா அந்த கன்வெகேஷன் போட்டு மேடையில ஏறி அந்த கன்வெகேஷன் சார்ந்ததுல வரைக்க அவர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னு சொன்னா அப்படி ஒரு நிகழ்ச்சி அவர்கள் பெறப்போறது ஒரு பல்கலைக்கழகத்துல பெறப்போறாங்க. அதையும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் 5 வயசு பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு போற பிள்ளைகளுக்கு செய்து கொண்டு வரை நம்ம குளோபல் மெட்ரோ கேம்பஸ் அந்த வகையிலையும் அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வகையில இப்ப இப்படியான விஷயங்களையும் கண்காட்சியிலையும் சரி விளையாட்டு போட்டியிலையும் சரி பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி கொண்டு வரார்கள். உண்மையில ஒரு நல்ல விடயம். உங்களுடைய கருத்தை தெரிவித்ததுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அதே போல இன்றைய நாள்ல பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர் சிறப்பிச்ச உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றிகள். இன்றைய குளோபல் மெட்ரோ கேம்பஸ் மழலைகள் கண்காட்சி சிறப்பாக நடந்தது. 45 ஆக்கங்கள் புத்தாக்கங்கள் சொல்ல போனால் புத்தாக்கங்கள் கற்பனை குழந்தைகள கற்பனை தான் நாளைய உலகத்தின் நிலையை தீர்மானிக்கப்போது இந்த கற்பனை. இந்த கற்பனையை இன்றைக்கு நிஜமாக்கி இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒரு முன்பள்ளி என்பதற்கு அப்பால ஒரு பெரிய ஸ்கூல்ஸ், இந்த பெரிய மெச்சூரிட்டியான பிள்ளைகள், ஒரு ஆளுமையான பிள்ளைகள் இந்த வெளிப்பாடாக தான் இந்திய கண்காட்சி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதுல விருந்தினர் கிறிஸ்தமாசர் அவருக்கு நல்ல வேலை வந்ததுக்கு விஞ்ஞான துறையில சேவையை மாவட்டங்களுக்கு வழங்கியிருந்தது. அதுல நீட் சென்ட்ரல் காலேஜ் தேசிய பாடசாலையில அதிபராக இருந்தது. அதே நேரம் அவருடைய தாரியார் பெண்கள் கல்லூரியில ஆசிரியராக பணிபுரிந்தார். அவருக்கு கௌரவம் தரக்கூடிய கௌரவ விருந்தினராக ஆசிரியரை வழங்கிய ஒரு ஆலோசகர் அவர்களுடைய பார்த்து செய்திருந்தது. அதே வேளை உறுதி நேரத்தில் வந்தாலும் சிறப்பாக ஆக்கங்கள் மாணவர்களுக்கு ஊக்கமளித்த முன்பிள்ளைகளாக உதவிகள் உண்மையில பிள்ளைகள் கவர்மெண்ட் கேம்பஸ் என்பது பள்ளியில போல எல்லாரும் தனித்துவமான ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசமான விடயங்களை இந்த உலகத்திற்கு இந்த குழந்தைகள் நாளைய தலைவர்கள் எப்போதும் அதை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 12 வருஷமாக பள்ளியும் கொண்டிருந்தது தெரியப்பட்டது. எப்படியான நிகழ்வுகள் இங்க காணலாம், கண்கூடாக காணலாம். இன்னைக்கு அந்த கண்காட்சியில பார்த்து நீர்வீழ்ச்சி மற்றது ஒரு சென்சர் வச்ச ஒரு ஸ்ட்ரீட்ல இதுல எப்படி இதுல அதை விட காலநிலை மாற்றங்கள், இந்த பூமிக்கு என்னென்ன இந்த குளோபல் வார்மிங் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு இந்த காலநிலைகள் வானிலைகளால் எங்களுக்கு
அழிவுகள் அதில் தற்காப்பு முன்னாயிரத்தி அதை விட கணக்கான விடயங்கள் எங்களோட லைவ்ல நீங்க போயிருந்தோம் வீடியோ லைவ்ல பார்க்கலாம் கணக்கான ஆட்டங்கள் அதை சிறப்பா சொல்லி விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த இது தொடரணும் எங்களுடைய இது நாளில் எங்களுடைய மிக சிறப்பான ஒரு சிறப்பையும் எங்களுக்கு ஆவணப்படுத்தல் மிக முக்கியம். எல்லாருக்கும் இது ஒரு உதாரணமா போகலாம். இது ஒரு புள்ளியா வச்சு எத்தனை பள்ளிகளோ எத்தனை பாடசாலைகளோ எத்தனை குழந்தைகளோ இன்னும் இன்னும் தங்களோட தியான ஒரு கண்காட்சிகளை சிறப்பாக செய்து நாளைய விஞ்ஞானிகள் நாளைய தலைவர்கள் புதிய வாசிகாரமாக இந்த கண்காட்சி அமைந்தது என்பதை தெரிவிக்கிறோம்.